அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு முகூர்த்த நாள் அதுவுமா எல்லாருமே கல்யாணத்துக்கு போயிட்டாங்க வீட்ல உள்ளவங்க எல்லாரும். நான் தேனிமலையில போய் சாப்பிடலாம் பார்த்தா ஹோட்டல்லாம் மூடி கிடக்கு. முகூர்த்த நாள் அதுவுமா எல்லாம் மூடி போட்டாங்க. சரி வீட்ல வந்து ஒரு ஆம்லேட்ட போட்டு இருக்கிற சாப்பாட வடிச்சு நம்ம சாப்பிடலாம்னு சொல்லி நான் வெங்காயம்லாம் வெட்டிட்டேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு, கொஞ்சோண்டு பெப்பர் தூள் போட்டுக்கிட்டு, கொஞ்சோண்டு சிக்கன் பொடிய போட்டுட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லா. வீட்ல நம்ம வந்து நாட்டுக்கோழி முட்டை வச்சிருந்தாங்க 3 முட்டை. அத எடுத்து பொத்து ஊத்திக்கிட்டேன். ஆனா பொத்து ஊத்தும்போது வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். சரி ஓகே. என்னடா கொடுமைன்னு நெனச்சுக்கிட்டு அடுத்து முட்டையவாச்சும் ஒழுங்கா போட்டு எடுப்போம்னு சொல்லி நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டேன். நம்ம வீட்ல கோழி வளர்க்குறனால எனக்கு நாட்டுக்கோழி முட்டை ஃப்ரீயாவே கிடைக்கும். அதனால நான் நாட்டுக்கோழி முட்டை தான் அதிகமா யூஸ் பண்றது. பிராய்லர் அதிகமா யூஸ் பண்றது இல்ல. கல்யாணத்துக்கு போனா மட்டும் தான் பிராய்லர் முட்டை சாப்பிடுறது. நல்லா தோசை மாரி ஆம்லேட் போட்டேன். ஆனா ஆம்லேட் போடுறோனா என்னன்னு தெரியல. நான் வந்து ஒன் சைடு போடலான்னு திடீர்னு முடிவு பண்ணிட்டேன். சரி ஒன் சைடே போட்டு எடுத்துடலாம்னு சொல்லி டக்குன்னு திருப்பி விட்டு டக்குன்னு எடுத்து பிளேட்டிங் பண்ணிட்டேன். ஆம்லேட்டோட ஸ்மெல்ல பார்த்தோன்னா பசி அதிகமாயிருச்சு. டக்குன்னு சோற வடிச்சுட்டு அதில வந்த கலந்தண்ணி எடுத்து சோத்துல ஊத்தி, கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டு முட்டைய எடுத்து வச்சு சாப்பிட்டேன் பாருங்க. அவ்வளோ டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. செம்மையா இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.